Hello students, today நம்ம 10th standard chapter 2 numbers and sequence எண்களும் தொடர் வரிசைகளும் அதில் exercise 2.7 அதில் இருக்க sums எல்லாம் பார்க்க போகிறோம். First sum, which of the following sequence are in GP அப்படின்னு கேட்டிருக்காங்க. GP means geometric progression. அதில் கொடுத்துருக்க சீக்வன்சஸில் இது GPயா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3, 9, 27, 81 எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஒரு ஜிபியா இல்லையான்னு ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். 3, 9, 27, 81 இது ஆர்டருக்கு T1, T2, T3, T4 அப்படி இருக்கு. T1 மீன்ஸ் நத்திங், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4 எக்ஸட்ரா. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? இதுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ எப்படி இது பண்ணலாம்? T2 டிவைடட் பை T1 போட்டோம்னா 9 டிவைடட் பை 3யா, அப்போ என்ன வரும்? 3 வரும். கேன்சல் பண்ண. நெக்ஸ்ட் T3 டிவைடட் பை T2 போட்டால் 27 டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 3. கேன்சல் பண்ண 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் T4 டிவைடட் பை T3, T4 வேல்யூ என்ன? 81 டிவைடட் பை 27 போட்டால் என்ன கிடைக்கிது? 3 கிடைக்கிது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கா? இப்போ சேமாக இருந்ததுன்னா அது ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஹியர் த ரேஷியோஸ் பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் த சீக்வன்ஸ் 3, 9, 27, 81 எக்ஸட்ரா இஸ் எ ஜிபி வித் காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு 3. காமன் ரேஷியோ 3 தானே கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். 4, 44, 444, 4444 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கான். சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டின் அதே அப்படியே எழுதியிருக்கேன். இது T1, இது T2, இது T3, T4 எக்ஸட்ரா. அப்போ இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு 44 டிவைடட் பை 4. கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 11. நெக்ஸ்ட் T3 டிவைடட் பை T2, 444 divided by 44 cancel பண்ண எனக்கு 111. next T4 divided by T3, இதை divide பண்ண என்ன கிடைக்கும்? 4444 divided by 444. இதை ரெண்டு cancel பண்ண எனக்கு கிடைக்கும் 4 ones கிடைக்குது. ஸோ இது எல்லாமே ரேஷியோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சேமாக இல்லையா? ஸோ இது this is not GP. அதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். Here the ratios between successive terms are not equal. The sequence 4, 44, 444, 4444, etc. is not a GP அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Third sum, 0.5, 0.05, 0.005, etc. Same procedure, T2 divided by T1. Our T1 value, this is our T2 value, this is our T3 value. So 0.05 divided by 0.5. இதை cancel பண்ண 0.1 கிடைக்கும். 0.1 கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 0 இருந்தால் வேல்யூ இல்லை. ஸோ ஒன்றுனே நம்ம எடுத்துக்கலாம். T3 divided by T2 equal to 0.005 divided by 0.05. இதை cancel பண்ண என்ன கிடைக்கும்? 0.1 கிடைக்கும். இது ரெண்டு சேமாக இருக்கா? ஸோ this is GP. அதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கா. Here the ratio between successive terms are equal. The sequence 0.5, 0.05, 0.005, etc. is a GP அப்படின்னு நான் இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 1 divided by 3, 1 divided by 6, 1 divided by 12, etc. Solution find பண்ணலாம். T2 divided by T1 equal to T2 value என்ன? 1 by 6 divided by 1 by 3 equal to 1 by 6. அப்போ இது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் போகும்போது தலைகீழாகுமா? அதாவது அப்படியே மேலே இருக்க கீழே இருக்க வேல்யூ மேலே போகும், மேலே இருக்க வேல்யூ கீழே வருமா? அதுதான் இங்கே இருக்குது. 1 divided by 6 into 3 divided by 1. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 1 by 2 கிடைக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் T3 divided by T2 equal to T3 வேல்யூ என்ன? 1 divided by 12 divided by 1 divided by 6 equal to 1 divided by 12 into இது தலைகீழாகுமா? மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது அப்போ 6 divided by 1. இது கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்?
1/2. இப்போ இது ரெண்டு வேல்யூ சேமாக இருக்கா? ஸோ இது வந்து ஒரு ஜிபி. அதுதான் நான் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதியிருக்கேன். Here the ratio between successive terms are equal. The sequence 1/3, 1/6, 1/12 etc. is a GP அப்படின்னு நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 1, -5, 25, -125 எக்ஸெட்ரான்னு இருக்குது. சொல்யூஷன் பார்க்கலாம். T2 divided by T1 equal to -5 divided by -1. So this is our T2 value, this is our T1 value. So substitute பண்ணுறேன். பண்ண என்ன கிடைக்கும்? -5. Next T3 divided by T2. T3 value என்ன? 25 divided by -5. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5. மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -5. அதே மாதிரி T4 பார்த்துடலாம். ஏன்னா T4 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ T4 பார்த்துடலாம். T4 divided by T3 equal to -125 divided by 25. இதை கேன்சல் பண்ணால் 5 times. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ். ஸோ -5. ஸோ இது எல்லாமே சேமாக இருக்கா? அப்போ இது ஒரு ஜிபியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? Therefore, here the ratio between successive terms are equal. The sequence 1, -5, 25, -125 etc. is a GP அப்படின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே வந்து சிக்ஸ்த்து சம் 120, 60, 30, 18, etc. இது ஒரு ஜிபியான்னு ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் என்ன? T2 divided by T1 equal to our T2 value 60 divided by 120. ரெண்டே கேன்சல் பண்ணால் 1/2 கிடைக்கும். நெக்ஸ்ட் T3 divided by T2. T3 வேல்யூ என்ன? 30 divided by 60. ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1/2. நெக்ஸ்ட் T4 divided by T3. T4 என்ன? 18 divided by 30. இது ரெண்டே கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது? 6/10 கிடைக்குது. இது ரெண்டு ஈக்குவல், ஆனால் இது ஈக்குவல் கிடையாது. ஸோ இது வந்து ஜிபி கிடையாது. ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டை எழுதிக்கிறேன். Here the ratio between successive terms are not equal. The sequence 120, 60, 30, 18 etc. is a not a GP அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செவன்த் சம் பார்க்கலாம். 16, 4, 1, 1/4, etc. இது ஒரு ஜிபியா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா என்ன? T2 divided by T1 equal to 4 divided by 16. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1/4. T4 divided by T3 equal to 1/4 divided by 1. அப்போ இது இந்த பக்கம் போது மல்டிப்ளிகேஷன் ஆகுமா? கீழே 1 இருக்கிறதா தான் மீனிங். ஸோ 1/1. 1/4 into 1/1. 1, 4 into 1, 4. ஸோ இதோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1/4 கிடச்சிருக்கு. T3 divided by T2. T3 வேல்யூ என்ன? 1. அதோட 4 வேல்யூ 1. ஸோ எல்லாமே 1/4 இருக்கா? அப்போ இது ஜிபி தானே. ஸோ ஹியர் த ரேஷியோ பிட்வீன் சக்ஸசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல். த சீக்வன்ஸ் 16, 4, 1, 1/4 etc. is a ஜிபி அப்படின்னு நம்ம எழுதி சொல்யூஷன் ஃபைனல் ஆன்சரில் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடும். நெக்ஸ்ட்